நம்ம மனுஷன்ட்ட என்ன ஒரு குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது இருந்தாலும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பான். விதியை நம்புகிறான், ஜாதகம்லாம் பார்க்குறான், டாக்டரையும் பார்க்குறான். ஜாதகத்தை பார்த்துட்டு அதோடு விட்டுறது இல்லை, டாக்டர்கிட்டையும் போகிறான். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நெட்டில் பார்த்துட்றான். நெட்டில் எல்லாத்தையும் பார்த்து இதுக்கு என்ன வைத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறான். கர்ப்பமாயிட்டு ஒரு பொண்ணுன்னு சொன்னால் அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணோங்க, நம்ம கொடுக்குற மருந்து தான். வீட்டில் பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மருந்து, அதை கொடுத்துக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. இப்போது அந்த பொண்ணு கர்ப்பமானதுலேருந்து மாதம் ஒரு தடவை போய் ஸ்கேன் பண்ணுறாங்க. என் பிள்ளை எப்படி இருக்குன்னா, இப்போ என் பேத்திக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், அவன் வாயில் விரலை வச்சா எடுக்க மாட்டேங்கிறான் சார், சப்பிக்கிட்டே இருக்கிறான். அந்த டாக்டர் சொன்னார், அதை ஒன்றும் நீ சொல்லாங்க தானே கொஞ்சம் நல்லா சரியாக போயிடும். அவனுடைய பழைய ஸ்கேனெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் வயிற்றில் இருக்கும்போதே சப்பிட்டு இருந்தான்னார். பீகாருக்கு போயிருந்தேன். அன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டியிருக்கான், ஹிந்தியில் இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியல. இளம்பிள்ளை வாதத்துக்கு தடுப்பு சொட்டு மருந்து ஊற்றுறாங்க பாருங்கள், அது வருஷத்தில் 2 நாளைக்கு ஊற்றுறாங்க. அந்த 2 நாளில் ஒரு நாள் அன்னைக்கு அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க சார் எங்கே பார்த்தாலும். ஆனால் அந்த பீகாரில் ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வரல சார். நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தேன். அந்த நர்ஸுக்கிட்ட போய் அப்புறமா நான் கேட்டேன். அந்த அம்மா சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சது என்ன, இங்கே உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புரியாது சார். பெருமதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, பட்டிமன்றத்தில் கலந்து கொள்கிற அறிஞர் பெருமக்களே, குழுமி இருக்கிற டாக்டர்களே, நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய அன்பார்ந்த நேயர்களே, சென்னையில் இருந்து இங்கே எங்கள் சங்கர் எல்லாருக்கும் நமக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கிறார். பொடி அது இது என்னென்னமோ கொடுத்துருக்கிறார். இதை கொடுக்கறதுக்காக அவர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறார். மட்டுமல்ல, குழுமி இருக்கிற பெரியோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிறந்த நாளை ஒரு நாள் முன்னதாகவே கொண்டாடிய சிவகுருநாதன் அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். இப்போது கேள்வி, மருத்துவ விழிப்புணர்வு வளர்ந்து இருக்குதா வளரலையா? அவர் வளரலேன்னு சொல்லிட்டார். நீங்கள் நல்ல வேலை சொல்லிட்டீங்க, வளர்ந்துருக்குன்னு நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒன்றுமே வேண்டியதில்லை. அதுக்கு முந்தி டாக்டர்கிட்ட போகிறதே குறைச்சலாக இருந்துச்சு. டாக்டர்களும் குறைச்சல் தான், டாக்டர்கிட்ட போகிறவங்களும் ரொம்ப குறைச்சலாக இருந்தது. இப்போ நிறைய இருக்குது. நம்ம மனுஷன்ட்ட என்ன ஒரு குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது இருந்தாலும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பான். முல்லா என்ன பண்ணுறாரு, அவருடைய நண்பர் ஒருத்தர் மொசான்னு, அவர்கிட்ட கேட்குறாரு, மொசான் இங்கே வான்னு கூப்பிட்டார். வந்தான். என் பொண்டாட்டி இவ்வளோ பெருசு இருக்காப்பா, ஒரே மொத்தமாக ரோலர் மாதிரி இருக்கார், உன் பொண்டாட்டி எப்படின்னு கேட்டார். என் பொண்டாட்டி ஸ்லிம்மாக அப்படியே தேவதை மாதிரி இருப்பாள். என்ன என் பொண்டாட்டி தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பரட்டையாகும், அப்படியும் எப்படியாகும், நல்லாவே இல்லை. உன் பொண்டாட்டி கார் கூந்தல், என்ன அழகாக இருக்குது என் மனைவிக்கு. அவன் நடக்கிறத என் முன்னாடி பார்த்துருக்கேன், நடக்கிறத வாத்து நடக்கிற மாதிரி நடக்கிறா. உன் முன்னாடி எப்படி? என் முன்னாடி அண்ணன் நடை நடப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கேட்டார் முல்லா. அவ்வளவு நல்லா இருக்கிற போது ஏன் முன்னாடி பின்னாலேயே சுற்றுறேன்னு கேட்டான். சார், மனுஷனுடைய குணம் என்னன்னு கேட்டீங்க. இந்த மாதிரி கதையை சொல்றதுக்கு உங்களை தவிர தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது சார். யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போகணுங்கிற நினைப்பே இருக்காது. பாட்டி வைத்தியம் அது இது இந்த மாதிரி பண்ணியே பொழுதை ஓட்டிக்கிட்டு இருந்தான். இன்னும் சொல்லுவான், அவர் சொன்னார் பாருங்கள், விதி வெந்ததை தின்னு விதி வந்தால் சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த விதின்னு சொன்னான். அதெல்லாம் இப்போ இல்லை.
விதியை நம்புகிறான், ஜாதகம்லாம் பார்க்குறான், டாக்டரையும் பார்க்குறான். ஜாதகத்தை பார்த்துட்டு அதோடு விட்டுறதில்லை, டாக்டர்கிட்டையும் போகிறான். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நெட்டில் பார்த்துட்றான். நெட்டில் எல்லாத்தையும் பார்த்து இதுக்கு என்ன வைத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறான். தெரிஞ்சுக்கிட்டு போய் டாக்டர் சொல்கிற போது குறுக்க ஏதாவது கேட்பான். எங்கள் ஆள் ஒருத்தன் போனான், போய் கேட்டான். அவர் எல்லாம் டெஸ்ட்டு பண்ணார். மூச்சை விடு, இழுத்து விடு, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னார். குனி, பின்னால் திரும்ப, அங்கே இங்கேனார். எல்லாம் பார்த்துருங்க, டெஸ்ட்டு பண்ணிடுங்க, நாக்க நீட்டு அப்படின்னாரு. கடைசியில் கேட்டார், இப்போ உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் பார்த்த, என்னான்னு கண்டுபிடி அப்படின்னா. டாக்டர் ரொம்ப நகைச்சுவை உள்ளவர். அவர் சொன்னார், அப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அது எனக்கு தெரியாதுப்பா, பக்கத்து தெருவில் ஒரு டாக்டர் இருக்கிறார், அது உன்னை கேட்காமலே வைத்தியம் பண்ணுவார், நீ அவர்கிட்ட போ, ராமச்சந்திரன் இருக்கிறார் போ அப்படின்னா. போய் பார்த்தா கால்நடை மருத்துவர்னு போட்டிருக்கு. அவர் தான் கேட்காமலே வைத்தியம் பண்ணுவார். மாட்டுக்கிட்ட எவனாவது கேட்பானா, நாய்கிட்ட எவனாவது கேட்பானா? அது உன்கிட்ட கேட்டால் சொன்னா தாண்டா நீ மனுஷன், நீ எது சொல்லாமலே நீயே கண்டுபிடின்னா. மாட்டுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி உனக்கு கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டான். இப்போ ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு என் கண்ணில் ஒரு நோய் இருக்குது, கண் நோய். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிளாக்கோமான்னு பேர். இந்த கிளாக்கோமாங்கிற நோயை பற்றி டாக்டர்கள், கண் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்துலையும் படக்குன்னு பார்வை போயிடும். விவசாயம் வீராசாமின்னு இருந்தார் ரேடியோவில், படக்குன்னு அவருக்கு பார்வை போச்சு. கிளாக்கோமா இருந்தது தெரியாமல் இருந்திருக்கார். எங்கள் அப்பாவுக்கு 15 வருஷமாக பார்வை இல்லாமல் இருந்தார் கடைசி காலத்தில். ஒரே காரணம் கிளாக்கோமா. அது பரம்பரையாக வருங்கிறான். எனக்கும் வந்துட்டு. ஆனால் நான் போய் பார்த்த டாக்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி விற்கிற கடை இருக்குது பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் அவரும் செஞ்சார். கண்ணாடி விற்கிற கடையில் என்ன செய்வார், இது தெரியுதா, இந்த பெரிய எழுத்து தெரியுதா, இது தெரியுதா, இது தெரியுதான்னு பார்த்து அதுக்கு ஒரு பவர் எழுதி கொடுத்துருவார். நம்ம மருந்து கடையிலேயே மருந்து வாங்குற மாதிரி அது மாதிரி செய்வார். நான் போன டாக்டர்கள், கண் டாக்டர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இதுமாரி தான் சொல்லி 2 பாயிண்ட்டு போடுங்க, 3 பாயிண்ட்டு போடுங்கன்னு கண்ணாடியை மாற்றிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, இது ஏன் இவ்வளவு சீக்கிரமாக பார்வை குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத ஒருத்தருக்கு தெரியல சார். கண் மருத்துவமனைக்கு நான் போனேன். அங்கே போனோன்னு அந்த டாக்டர் என்ன பண்ணார், உனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டார். இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு பார்வை எப்படி இருந்ததுன்னு கேட்டார். கடைசியில் ஒரு 15 வருஷம் பார்வை இல்லாமல் இருந்து இறந்து போகிற போது அப்படி தான் இருந்தார். பார்வையே தெரியாமல் போயிட்டுங்க. என்ன இங்கே வா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போய் அந்த கண்ணில் உள்ள ப்ரெஷரை டெஸ்ட் பண்ணார். கண்ணுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது, கண்ணுக்கு ஒரு இரத்த அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தத்தை பார்த்துட்டு சொன்னார், 30 இருக்கையா உனக்கு, 20க்கு மேலே இருக்கக்கூடாதே, உனக்கு கிளாக்கோமா நோய் இருக்குது, நீ தெரியாமல் இருந்திருக்கிற, அதுதான் குறைஞ்சிக்கிட்டே வருது, உனக்கு பார்வை குறையிறதே உனக்கு தெரியலையா, நீ வா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போய் அன்னையிலேருந்து ஒரு சொட்டு மருந்து, சாப்பிட மறந்தாலும் மறக்கலாம், இந்த மருந்து போடுறத மறக்காத அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு சொட்டு, ராத்திரிக்கு ஒரு சொட்டு போட்டு தினம் போட்டுக்கிட்டு ஒரு நாள் கூட மறக்காத, எதாக இருந்தாலும் மறக்காதன்னு சொன்னார். இன்றைக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பார்வை இருக்குது. இந்த குறைஞ்சி போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அவ்வளவு நாள் கவனிக்காமல் இருந்தது. இப்போது எனக்கு இந்த விழிப்புணர்வு எப்படி வந்தது? எங்கள் அப்பாவுக்கு இல்லாத விழிப்புணர்வு எனக்கு எப்படி வந்தது? இப்போ நாம் எல்லாத்தையும் படிக்கிறோம், ஒரு இனிமே வர 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 குறைஞ்சிக்கிட்டே வருது. நாம் பாட்டுக்கு இருக்கிற மேடா, ஒரு நல்ல டாக்டரை பார்ப்போம், கண்ணுக்குன்னு உள்ள டாக்டர்களை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போன போது இது தெரிஞ்சுது. இப்போ அந்த கண் டாக்டர் நமக்கு ஃப்ரெண்டு. அவர் என்ன செய்கிறார், வாங்க அடிக்கடி வந்து ப்ரெஷரை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்கன்னார். சார் இந்த விழிப்புணர்வு எப்படி சார் வந்தது? கால் வலி, இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறோமே கால் வலி,
இந்த மூட்டு மாற்று சிகிச்சையெல்லாம் வருது. எல்லாமே எனக்கு தெரிந்த ரொம்ப பேர் கால் வலியில் நடக்க முடியாமல் கிடந்து கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே போய் வைத்தியம் பண்ணிக்கிறாங்க, செய்கிறாங்க. அதெல்லாம் போட்டு சார், கர்ப்பமாயிட்டு ஒரு பொண்ணுன்னு சொன்னால் அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணோங்க? நம்ம கொடுக்குற மருந்து தான். வீட்டில் பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மருந்து. அதை கொடுத்துக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. இப்போது அந்த பொண்ணு கர்ப்பமானதுலேருந்து மாதம் ஒரு தடவை போய் ஸ்கேன் பண்ணுறாங்க. என் பிள்ளை எப்படி இருக்குன்னா, இப்போ என் பேத்திக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். அவன் வாயில் விரல வச்சா எடுக்க மாட்டேங்கிறான் சார், சப்பிக்கிட்டே இருக்கிறான். அந்த டாக்டர் சொன்னார், அதை ஒன்று நீ சொல்லாங்க தானே கொஞ்சம் நல்லா சரியாக போயிடும். அவனுடைய பழைய ஸ்கேன் எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் வயிற்றில் இருக்கும்போதே சப்பிட்டு இருந்தான்னார். இந்த பையன் வயிற்றில் இருக்கிற போதே வாய் சப்ப வச்சு சப்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பிறந்து விடுவானா? விவரம் தெரியாமலே சப்புனான்னா, விவரம் தெரிஞ்சால் சப்பாமல் இருப்பானா? சப்புறான். அப்போ எவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கி நம்ம ஒரு கர்ப்பமாக ஆகிட்டா அதுலேருந்து அடுத்தபடி அந்த பிள்ளை இன்றைக்கி அவனுக்கு 4 வயசு ஆகுது. இப்போ போடுறாங்க தடுப்பு ஊசிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 வயசு வரைக்கும் போடுறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கு 1, மாதத்துக்கு 1, வருஷம் போய் அந்த ஊசியை போட்டுக்கிட்டு வர்றோமே. பிள்ளைகளுக்கு பழைய நோய்கள்லாம் இன்றைக்கி இல்லையே சார். அம்மை நோயை காணுமே, பெரியம்மை நோய் ஒழிந்து விட்டது. இருப்பதாக யாராவது சொன்னால் 10,000 ரூபாய் பரிசுங்கிறான். ஒழிச்சதுனால தானே. எப்படி இந்த விழிப்புணர்வு? போய் ஊசி போட்டுக்கிறோம். புள்ள பிறந்துட்டுதா, 2வது மாதத்தில் போடுறத போடு, 4வது மாதத்தில் போடுறத போடு, 6வது மாதத்தில் போடுறது போட்டுக்கிட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வு இல்லாமலா இதெல்லாம் செய்கிறோம்? விழிப்புணர்வு வந்ததுனால விதி விதி விதின்னு சொல்லிவிட்டு விதியை நம்பிக்கிட்டு இது இப்படி தான் இருக்கும்னா, தொழுநோய் வந்தது இல்லை சார். தொழுநோய் எப்படிப்பட்ட நோய்? அந்த நோயை இன்னைக்கு தெருவுக்கு 2 பேர் இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ இல்லையே. எதனால் போச்சு? ஒரு விழிப்புணர்வோடு முன்னாடியே சில வைத்தியங்களை எங்கள் அப்பாவுக்கு இருந்ததுன்னா உனக்கு வராமல் இருக்கிறதுக்கு வைத்தியம் பண்ணி கேட்குறான். ஒரு கால் பரம்பரையாக வரலாம், வராமல் தடுக்கிறதுக்கு இன்னது கவனமாயிரு அப்படிங்கிறான். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நம்முடைய முன்னோர்கள்லேருந்து நமக்கு வந்துக்கிட்டு இருந்த நோய்கள் எல்லாம் இன்றைக்கி இல்லை. இளம்பிள்ளை வாதம் இல்லவே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லாரும் நோய் வராமலே தடுப்பதற்கு என்னென்ன செய்யலாமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் செய்கிறோம். நாமெல்லாம் இவ்வளவு செய்கிறதுக்கு காரணம் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு. நான் பீகாருக்கு போயிருந்தேன். பீகாரில் போயிருந்த போது அங்கே ஒரு ஊரில் பேசுகிறதுக்கு போயிருந்தோம், தங்கியிருந்தோம். நாங்கள் தங்கிக்கிற இடத்துக்கு எய்த்தாப்பில் ஒரு இடத்துல அன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டியிருக்கான். ஹிந்தியில் இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியல. இளம்பிள்ளை வாதத்துக்கு தடுப்பு சொட்டு மருந்து ஊற்றுறாங்க பாருங்கள். அது வருஷத்தில் 2 நாளைக்கு ஊற்றுறாங்க. அந்த 2 நாளில் ஒரு நாள் அன்னைக்கு அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க சார் எங்கே பார்த்தாலும். ஆனால் அந்த பீகாரில் ஒருத்தங்கூட அந்த இடத்துக்கு வரல சார். நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தேன். அந்த நர்ஸுக்கிட்ட போய் அப்புறமா நான் கேட்டேன். அந்த அம்மா சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சது என்ன, இங்கே உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புரியாது சார், இங்கே உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படிங்குது. நம்ம ஊரில் என்ன பண்ணியிருக்கிறோம் நாம், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுனால கரெக்டாக எல்லோரும் எடுத்துகிட்டு போய் ஊசி சொட்டு மருந்தை போட்டுக்கிட்டு வர்றாங்களா இல்லையா? கூட்டம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது? விழிப்புணர்வு ஏற்பட்டதுனாலே ஏற்பட்டது. இன்னும் சாப்பிட்றாங்கங்கிறீங்க. பீஸாவெல்லாம் சாப்பிட்றான், ரைட்டு. பீஸாவெல்லாம் சாப்பிட்டாதனால ஏதோ கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றான், ஆசைக்கு சாப்பிட்றான். பெரும்பாலும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு அறிவு இருக்குது, அதை மீறி சாப்பிட்றான். நமக்கு இந்த அறிவு சொல்கிறத எல்லா நேரத்துலையும் நம்ம கேட்க மாட்டோம்ல. உணர்ச்சி வசப்பட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல, அறிவு சொல்லுது இட்லி தின்னுன்னு. ஆனால் உணர்ச்சி என்ன சொல்லுது? பூரியை சாப்பிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல பூரி சாப்பிட்றீங்க, அப்புறமா இட்லி சாப்பிட்றீங்க. ஏங்க என்ன இல்லை, அதுக்குள்ளே எவனாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு பார்க்க. ஆகையினால்
நீங்களே அப்படி தான் இருக்கீங்கன்னா நாங்கள்லாம் எப்படி இருப்போங்கிறது இதிலேருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால விழிப்புணர்வு நிச்சயம் ஏற்பட்டிருக்கிறது. எப்பாவது சில தவறு ஏற்படுதுன்னா மனித இயற்கை எப்படி ஏற்படும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி.